அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை தெய்வீக பிரசனத்திலே மீண்டும் குடும்பமாக நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இறை அருளை பெற்றுக்கொள்ளவும் இறை ஆசிரியை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இதோ கடவுள் தரக்கூடிய இந்த தெய்வீக பிரசனம் நமக்கு மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய பிரசனம். மே மாதம் மாதாவுடைய மாதம் கடைசி வாரத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த மாதத்திலே இந்த தாய் நமக்கு செய்த எல்லா உதவிகளுக்கு நன்றி கொள்வோம். மாதா நம்மை ஒருபொழுதும் கைவிடாமல் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். அவருடைய பரிந்துரை சபத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்து இப்போது நாம் செபிக்கின்றோம். இதோ என் அன்புக்குரிய இறை மக்களே, நீங்களும் குடும்பமாக இந்த வாரத்திலே முடிந்த அளவுக்கு ஜெபமாலை சொல்லுங்கள். தாயை பரிந்துரை ஜபத்திலே உங்களுடைய குடும்பத்தையும் உலக மக்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ நம்முடைய நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். இந்த நற்கருணை ஆண்டவருடைய கொடை நமக்கு மிகுந்த பெரும் பலம். அவருடைய அரவணைப்பிலே இப்பொழுது நாம் இதோ கண்களை மூடி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த ஜபத்திலே இதோ நம் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற பெரும் பலத்திற்காக இப்பொழுது கண்களை மூடி நாம் கொண்டாடுவோம். ஆண்டவரே, இதோ இந்த ஆராதனை நேரத்திலே உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை காப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை மீட்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். நன்மை செய்யக்கூடியவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்கு சுகம் தரக்கூடியவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்கு நலன்களை பொழியக்கூட ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். இதோ ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இந்த ஆராதனை நேரத்திலே எங்களை அர்ப்பணமாக்கிக் கொள்கின்றோம். இதோ அன்னை மரியாதையுடைய விசேஷ பாதுகாப்பின் வழியாக, அந்த தாயினுடைய அரவணைப்பின் வழியாக இதோ இப்பொழுது நாங்கள் இந்த ஆராதனை செய்கின்றோம். இந்த ஆராதனை நாங்கள் எழுப்பக்கூடிய எல்லா செபங்களும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த செபத்தின் வழியாக இந்த ஆராதனை செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய சமூகத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இந்த கோலார் பக்க வயதில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உலக மக்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய மறைமாவட்ட மக்களை ஆசீர்வதித்தருளும். எல்லா மக்களினுடைய இதயத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இவர்களை எல்லாரையும் இந்த ஆராதனை நேரத்தில் நினைவு கூர்ந்து நாங்கள் செபிக்கின்றோம். இந்த பலிபீடத்திற்கு நாங்கள் எல்லாரையும் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களை கொண்டு வருகின்றோம். ஆசீர்வதித்து இவர்களுக்கு நலம் தரும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா காலகட்டத்திலே பல ஆன்மாக்கள் இறந்து உம்முடைய திருவடி வந்திருக்கின்றார்கள். மறைத்த ஆன்மாக்களை இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி தந்தார்கள். அதிகமான குருக்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே ஒரு குருவானவர் கிடைப்பது எவ்வளோ ஒரு கடினம் என்பது உலகம் அறியும். ஆனால் 100 கணக்கு மேலாக குருக்கள் எழுந்திருக்கின்றார்கள். 100க்கு மேலாக குருக்கள் இழப்பது இந்திய திருச்சபைக்கு ஒரு பேர் இழப்பு என்பதை நாங்கள் அறிவோம். ஒரு குருவானவரை எப்படி நாங்கள் மீண்டும் கொண்டு வர முடியும்? எனவே ஆண்டவரை, எல்லா குருக்களையும் இந்த நேரத்திலே உங்களுடைய திரு பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் பணியை செய்வதிலும் மக்களுக்காக இறைப்பணி ஆற்றுவதிலே கூட அவர்களுக்கு தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடியது வைரஸினால் வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவரை நீரை இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இவர்களே எல்லா குருக்களையும் நீங்களுடைய திரு இதயத்திற்கு அர்ப்பணித்து செபிக்கின்ற ஆண்டவரை இவர்களுக்கு இந்த ஆராதனை போதிய ஆன்ம பலத்தையும் பாதுகாப்பும் உங்களுடைய அரவணைப்பும் ஒவ்வொரு குருக்களுக்கும் நீர் தரமாய் செபிக்கின்றோம். அன்னை மரியாதை குருக்களின் தாய் என்று நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அந்த தாயின் விசேஷ பரிந்துரை செபத்திலே ஒவ்வொரு குருக்களும் குறிப்பாக இந்த கோவிட் காலத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும். குருக்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களுக்காக இந்த தாயினுடைய பரிந்துரைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனை நேரத்திலே ஏதோ குடும்பத்திலே குடும்ப தலைவர்களை இழந்தவர்கள், குடும்பத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பத்திலே பல விதமான கஷ்டத்தை
கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட எல்லா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இந்த ஆராதனையில் நாங்கள் கொண்டு வருகின்ற ஆண்டவரை இவர்களை ஆசீர்வதித்து இந்த ஆராதனை செய்யக்கூடிய நேரத்திலே இதோ இவர்களுக்குள் ஒரு புதிய ஒரு நம்பிக்கையும் இதோ இவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இந்த ஆராதனை அமைய அருள் தர வேண்டும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜபத்திற்கு ஒரு பெரிய ஒரு சக்தி உண்டு. Prayer is very powerful weapon. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தான் செய்வதற்கு முன்பாக தன் தந்தையிடம் ஜெபித்தார். அதிகாலையிலே ஜெபித்தார், இரவிலே ஜெபித்தார், 40 இரவு பகலும் ஜெபித்தார், பாலைவனத்திலே ஜெபித்தார். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல இடங்களில் ஆண்டவர் ஜெபித்தார். ஆகவே இந்த ஜெபம் தான் அவருக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு ஆயுதம். அதே ஆயுதத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கின்றார். இந்த கொரோனாவை வெல்வதற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு பெரிய ஆயுதம் ஜெபம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிப்போம். அந்த ஜெபத்தின் வல்லமையை பெற்றவர்களாக நாம் இந்த ஆராதனை செய்வோம். இஸ்ராயல் மக்கள் எரிகோ அந்த நகரை கடந்து போக வேண்டும். ஆனால் எரிகோவுடைய தடுப்பு சுவர் மிக உயரமாகவும் மிக வலிமை மிக்கதாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், அவர்கள் அந்த எரிகோ தடுப்பு சுவரை சுற்றி நீங்கள் செபியுங்கள். நீங்கள் செபிக்கின்ற பொழுது உங்களுடைய ஜெபத்தின் வல்லமையால் அந்த மாபெரும் தடுப்பு சுவர் தவிடுபடியாகும் என்று சொன்னார். சொன்னது போல் அங்கே நடந்தது. ஆகவே இந்த கொரோனா என்பது எதிர்கொள்ள முடியாத தடுப்பு சுவராக நமக்கு இருந்தாலும், ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தாலும், ஒரு பெரிய ஒரு பயத்தை நமக்கு கொடுத்தாலும், இதை தவிடுபடியாக்குவது நம்முடைய ஜெபம் மட்டும்தான். ஆக இஸ்ராயல் மக்கள் அன்றைக்கு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் வல்லமை அவர்கள் அந்த எரிகோ பதில் இடிந்து விழுவதை அவர்கள் பார்த்தார்கள். அதை பார்த்து இஸ்ராயலாகிய கடவுள் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நாமும் இந்த ஆராதனையை ஜெபிப்போம். ஜெபத்தின் வல்லமையை நாம் பெறுவோம். ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை. இந்த உலகத்திலே ஜெபத்தால் கிடைக்காத ஒன்றுமில்லை. ஜெபம் ஜெபம் அந்த ஜெபமே நமக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் தரக்கூடியதாக அமையும் என்ற நம்பிக்கையிலே இதோ இந்த ஆராதனை நாம் செய்வோம். இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை செய்யக்கூடிய ஆண்டவரை உற்று நோக்குவோம். நற்கருணை ஆண்டவரை நீங்கள் உற்று பாருங்கள். இயேசு ஆண்டவரை நீங்கள் உற்று பாருங்கள். ஆண்டவரே, உமக்கு அந்த ஜெபம் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தது, அதே போல் எங்களுக்கும் அந்த ஜெபம் ஒரு சக்தியை தரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு வல்லமையும் தரட்டும் ஆண்டவரே. எதையும் எங்களால் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இந்த ஜெபம் நமக்கு தரும் என்ற நம்பிக்கையிலே இந்த பாடலில் நாம் கலந்து கொண்டு ஆராதனை செய்வோம்.
இப்போதும் அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நோடும் கொண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நூறும் கொண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நூறும் கொண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆராதனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நற்கருணை ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு ஆறுதல். The Eucharistic Lord is a great consolation. பல குழப்பங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே நமக்கு ஆறுதலை தரக்கூடியவர். அந்த ஆறுதலின் தெய்வத்திற்கு எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். இதோ மே மாதத்தினுடைய கடைசி வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை. இந்த மாதம் விசேஷமாக இவ்வளவு ஆடம்பரமாக நாம் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் இந்த கோவிட் காலத்திலே தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே பாத்திமா அன்னைக்கு நாம் விழா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு நேர்ந்தது. ஆனாலும் இந்த தாய் நமக்கு எப்பொழுதுமே உதவியாக இருப்பாள், நம்பிக்கை தருவாள், நமக்கு எப்பொழுதும் தன்னுடைய பரிந்துரை ஜபத்திலே நமக்கும் ஒரு இடத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். Mary will always be interceding for us. அந்த ஒரு பரிந்துரை ஜபம்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் நம்பிக்கை. We have a mother in heaven to intercede for us. அது எவ்வளவு பெரிய ஒரு கேட்பதற்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் அல்லவா? நமக்காக விண்ணகத்திலே ஒரு தாய் எப்பொழுதும் நமக்காக ஜபித்துக் கொண்டே இருக்கின்றார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல், எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. ஆக மாதாவுடைய படத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம், when we gaze at that picture of Mary, அந்த தாயினுடைய கண்கள் பார்க்கின்ற பொழுது, இதோ அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அருள் அந்த கண்களில் இருந்து நமக்கு வருவதை நம்மால் உணர முடியும். The grace of God reflects in the eyes of Mary. ஆகவே கஷ்டங்கள் வருகின்ற பொழுது மாதாவுடைய படத்தை எடுத்து பாருங்கள்.
நீங்க ஜெபிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, வார்த்தைகள் சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த படத்தை எடுத்து நீங்கள் பார்த்தாலே போதும், உள்ளத்திற்கு பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கும். தாயின் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஆறுதல். Picture of Mary itself will give consolation to us. என் அன்புக்குரியவர்களே, இந்த விவாதத்தை நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்திலே எதற்காக நாம் மாதாவிடம் ஜெபிக்க வேண்டும்? Why we have to pray to Mary? இந்த தாய் அப்படி நமக்காக என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்பது உங்களுடைய மனதிற்கு வரக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். 3 விஷயங்கள் மனதிலே நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனை செய்கின்ற பொழுது எதற்காக நாம் மரியாதையிடம் ஜெபிக்கின்றோம்? Why we pray to Mary? வரலாற்றை படிக்கின்ற பொழுது, மக்களுடைய யதார்த்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது சில விஷயங்கள் தானாகவே நமக்குள் தெரியும். ஏன் மக்கள் மாதாவிடம் கூட்டமாக ஓடுகின்றார்கள்? வேளாங்கண்ணியெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் மாதாவுடைய புண்ணிய ஸ்தலங்களை பார்க்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வருகின்றார்கள். இப்படி பல இடங்களிலே மாதாவுக்கு ஏகப்பட்ட கூட்டங்கள் மக்கள் அலைமோதக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது எதற்காக இந்த மக்கள் எல்லாம் இந்த மாதாவிடம் போய் ஜெபிக்கின்றார்கள்? அப்படி எந்தெந்த தாயை மக்களுக்காக செய்து கொண்டு இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது 3 விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திற்கு வருகிறது. ஒன்று, அன்புக்குரியவர்களே, மக்கள் எப்போதெல்லாம் நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள், மக்கள் எப்போதெல்லாம் மரணத்தை நெருங்குகின்றார்களோ, மக்கள் எப்போதெல்லாம் பிரச்சனையில் இருக்கின்றார்களோ, அப்போதெல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரே நபர் அன்னை மரியாள். When there is sickness, when people are dying, when there is crisis, people always remember Mary. இது மக்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய தானாக வந்த ஒரு உணர்வு. ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த தாய் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதிலே அதிக ஆர்வத்தை கொண்டிருக்கின்றார். ஆரோக்கிய அன்னை என்று இந்த தாயை இடம் செபிக்கின்ற பொழுது ஏன் ஆரோக்கிய அன்னை என்று சொல்கின்றார்கள்? காரணம், எண்ணற்ற மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தவள் இந்த மரியாள். ஆகவேதான் மக்கள் ஆரோக்கிய அன்னை என்று இந்த மக்களை, இந்த தாயை போற்றுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். ஆரோக்கியம் சுகத்தில் தரக்கூடியவள் மரியாள் ஆகி இந்த தாயிடம் போய், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு நோய் இருக்கின்றது என்று யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் நலம் கொடுத்தவள் அன்னை மரியாள். ஆகவே தான் இந்த தாயை ஆரோக்கிய அன்னை என்று மக்கள் போற்றுகின்றார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா காலகட்டத்திலே யார் நமக்காக ஜெபிப்பார், யார் நமக்கு உதவி செய்வார், யார் நமக்கு இந்த விமோசனம் கொடுப்பார் இதெல்லாம் நமக்குள் 1000 கேள்விகள் வருகின்ற பொழுது உங்கள் மனதிலும் வரக்கூடிய நபராக தான் மரியாதை இருக்கின்றார். ஆகவே இந்த தாய் எதற்காக நாம் ஜெபிக்கின்றோம் என்றால், இந்த தாய் நம்முடைய நலன்களை மட்டுமே மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவள். மக்கள் நலமாக இருக்க வேண்டும், மக்கள் வாழ்வடைய வேண்டும், பாவிகள் கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்பதை மட்டுமே தன்னுடைய ஜெபமாக மையப்படுத்தி இன்றைக்கும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பவள் அன்னை மரியாள். She never wants anyone to perish. யாரும் அழிந்து போகக்கூடாது என்பதிலே மரியாள் மிக துல்லியமாக, மிக கண்ணும் கருத்துமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே தான் இந்த தாயிடம் நாம் ஜெபிக்கின்றோம். காரணம், இந்த தாய் நான் வாழ்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றார், நான் ஆரோக்கியமாக இருப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றார். எத்தனையோ நோய்கள் இந்த உலகத்தை தாக்குகின்ற பொழுதெல்லாம் அன்னை மரியாளுடைய பரிந்துரை மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கின்றது. எனவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நாம் பார்க்கின்ற கடவுள் அன்னை மரியாள் வழியாக குணமளிக்கும் அருளை கொள்கின்றார். The Heavenly Father generously gives the grace through Mary. இது கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கை. ஆகவே தான் இந்த தாயிடம் நாம் ஜெபிக்கின்றோம். காரணம், இறை தந்தையுடைய அன்பு மகள்,
அந்த தந்தை நெருக்கமானவர் மரியாள். ஆக எந்த தடையின்றி தன் அருளை இறைவன் ஆகிய கடவுள், தந்தையாம் கடவுள் மரியாள் வழியாக நமக்கு அருளை கொடுக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய செய்தி. God gives the power of healing grace through Mary. ஆகவேதான் அவருக்கு தாயினுடைய ஜெபம் லட்சக்கணக்கில் மக்களுக்கு உடல் சுகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். லூர்து நகரிலே ஆயிரம் லட்சத்திலே மக்கள் திகழ்கின்றார்கள். அங்கே வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் லூர்து அன்னை உடல் நலத்தை தருகின்றார். ஆகவேதான் மரியாதையிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கொரோனா காலத்திலே மரியாதை விடாதீர்கள். Don't leave Mary. Cling to Mary. மரியாதை பற்றி கொள்ளுங்கள். Pray to Mary. மரியாதையிடம் ஜெபிங்கள். She will be always your protection. உங்களுக்கு எப்பொழுதும் மரியாதை பாதுகாப்பாக இருப்பார் என்பது உறுதியாக இருப்போம். இரண்டாவது அன்புக்குரியவர்களை, எப்போது மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்கின்றார்கள், எப்போது மக்கள் எல்லாம் தனிமையில் இருக்கின்றார்கள், எப்போது மக்கள் எல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள், when people are frightened, when people are lonely, when people are depressed, they always pray to Mary. இது வரலாற்றிலே இருக்கக்கூடிய உண்மை, மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய உண்மை. பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், தனிமையில் இருக்கக்கூடியவர்கள், மனவேதனையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மரியாதை தான் தேடுவார்கள். எத்தனை பேர் உங்களுக்கு பேசியிருக்கலாம், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவார்கள். மனசு ரொம்ப பாரமா இருந்தது, மாலாக்கட்டை போய் ஜெபிச்சு வந்தேன்னு சொல்லுவார்கள். சாதாரண மக்கள், படிச்சவங்க கிடையாது, அறிவாளியும் கிடையாது, சாதாரண மக்களே சொல்லுவார்கள். ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிங்களை பாருங்களேன், எப்போதும் கையில் ஜோமான் வச்சுதான் ஜோமான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஆனா ஜோமான் வச்சா மாலை எழுதி உதவி செய்வாங்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயம், அச்சம், தனிமை, மன அழுத்தம் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் தேடக்கூடிய ஒரே நபர் அன்னை மரிகள் அல்லது அன்னை மரிகளுடைய புண்ணிய தலங்கள். இதை நாமே கண்கூடாய் பார்த்திருப்போம். நீங்கள் வேளாங்கண்ணிக்கு சென்றிருந்தால் அங்கு வரக்கூடிய மக்களை நீங்கள் பாருங்கள். இரவில் எத்தனை பேர் அந்த ஆலயத்தினுடைய வாசலில் படுத்து கொண்டிருப்பார்கள். ரூம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த ஆலய வளாகமே போதும், அந்த தாயினுடைய கண்பார்வைக்கு நாங்கள் இருந்தாலே போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆயிரமான மக்கள். எனவே அன்புக்குரியவர்கள், இதெல்லாம் கண்கூடாய் நாம் பார்த்த உண்மை, கற்பனை அல்ல. ஆக எப்போதெல்லாம் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு பயத்தில் இருக்கின்றார்கள், அப்போதெல்லாம் மாதாதான் நமக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கின்றார். ஆக இந்த தாய் நமக்கு என்ன தருகின்றார்? தைரியத்தை தருகிறார். She gives us courage. ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது மாதா அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை தருகின்றார். அதே வேளையிலே மாதாவிடம் செபிக்கின்ற பொழுது Mary helps us to feel the presence of her son. மரியாளிடம் செபிக்கின்ற பொழுது தன் மகனுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகின்றார். எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு மரியாள் சென்றவுடனே எலிசபெத் என்ன சொல்கின்றார்? என் ஆண்டவருடைய தாய் என் வீட்டுக்கு வர நான் யார்? நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்த உடனே என் வயிற்றில் என்னுடைய குழந்தையும் கூட உன்னுடைய கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்தது என்று எலிசபெத் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவ்வளவு பெரிய நம்பிக்கை நமக்கு தரும். நம் வீட்டுக்குள் மாதாவுடைய சுரூபம் இருந்தாலே போதும், அங்கே கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். Mary has us to feel the presence of God. ஆக பயத்தில் நாம் இருந்தாலும், நம்முடைய தனிமையிலே நாம் இருந்தாலும், ஐயோ எல்லாமே இப்படி கை விட்டு போகக்கூடிய நிலையில் இருந்தாலும், ஊரடங்கு நம்மை அழுத்தினாலும், வறுமை நம்மை வாட்டினாலும், வெளியே போன இந்த வைரஸ் நம்மை தாக்குமா என்று பயம் இருந்தாலும், தைரியத்தை ஆண்டவர் மரியாள் வழியாக தருகின்றார். அதே நேரத்திலே மரியாள் தன் மகனுடைய பிரசனத்தை நமக்குள்ளும் நம் வீட்டிலும் உணர்வதற்கு பெரும் உதவி. எனவே அன்புக்குரியவர்களே, இதற்கு மேலாக மரியாள் தருவது நமக்கு கடவுள் மீதான எதிர்நோக்கு, ஹோப் என்பார்கள். இன்றைக்கு இதுதான் உலகத்திலே குறைந்து விட்டோம். மாதாவிடம் செபிக்கக்கூடியவர்களுக்கு எதிர்நோக்கு உண்டு. எல்லாம் முடிந்தது என்ற நிலையிலே எத்தனையோ பேர் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு கூட முடிவதற்கு, ஆனால் அந்த நிலையில் கூட மரியாள் அவர்களுக்கு
பெரும் பலமாக இருக்கின்றார். She gives hope to the hopeless. Mary always gives hope for the poor. ஏழை எளிய மக்களுக்கு எதிர்நோக்கி தருகின்றார். எனவே மாதாவிடம் நாம் ஜெபிப்பதற்கு இதுவும் பெரும் காரணமாக இருக்கின்றது. மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, மாதாவிடம் நாம் ஏன் ஜெபிக்கின்றோம்? Why we pray to Mary? Because she is a sacrament of God's presence. ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். She is a sacrament of God's presence. மரியாள் கடவுளுடைய அருள் அடையாளம். இயேசுவை தனக்குள் சுமந்து கொண்ட மரியாள் இன்றைக்கு நமக்கு கடவுளுடைய அடையாளமாக இருக்கின்றார். இந்த மரியாள் நமக்கு வழிகாட்டுகின்றார். She shows the way to Jesus. தன் மகன் இயேசுவுக்கு தன் வழியை காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று விஷயங்களை நாம் உள்ளத்திலே வைத்துக் கொள்வோம். இதோ கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடை அன்னை மரியாள். நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தேடக்கூடிய ஒரு நபர் அன்னை மரியாள். காரணம், இறைவனுடைய குணம் தரக்கூடிய அருளை கடவுள் மரியாள் வழியாக நமக்கு தருகின்றார். இரண்டாவதாக, பயத்தில் இருக்கக்கூடியவர், அச்சத்தில் இருக்கக்கூடிய, தனிமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மரியாள் கடவுளுடைய பிரசனத்தை நமக்கு உணர்த்தி ஆண்டவர் மீது எதிர்நோக்க வைக்க நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக, மரியாளிடம் பார்ப்பது இறை பிரசனத்துடைய முழு அடையாளம். அந்த தாய் தன் மகன் வழியிலே நம்மை நடக்க செய்கின்றார். அந்த மகன் காட்டும் வழியை நமக்கு காட்டுகின்றார். She shows us the way to such things. எனவே அன்புக்குரியவர்களே, இதோ இப்பொழுது நாம் விசுவாசனுடைய மன்றாட்டுக்காக இப்பொழுது நாம் பல்வேறு காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து இப்பொழுது ஆரம்ப நேரம் ஜெபிக்க இருக்கின்றோம். இதோ குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது முழங்கால் எடுங்கள். இந்த முழங்கால் இட்டு இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொண்டு நாம் எழுப்பும் எல்லா மன்றாட்டுகளையும் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு அருள் தர நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. நாட்டிற்காகவும் திருச்சபைக்காகவும்
ஜெபிப்போமாக. என் அன்புக்குரிய இறைவன், அருளை தரக்கூடிய ஆண்டவரே, தெய்வீக பிரசுரத்தின் வழியாக எங்களுக்கு நலம் தரக்கூடிய ஆண்டவரே, நற்கருணை மாதரே, இயேசு கிறிஸ்துவை போற்றி ஆராதனை செய்கின்றோம். இதோ நாங்கள் எழுப்பி இந்த செபங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எழுப்பி மன்றாட்டுகளை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த ஜபத்தோடு எல்லாருடைய செபங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் தங்களுடைய உள்ளத்திலே செபித்துக் கொண்டிருக்கிறார், வீட்டிலே செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஜெபம், இந்த கொரோனாவிலிருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. ஆக இந்த ஜெபத்தை ஆழமாக ஆண்டவரை இந்த நேரத்தில் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். விசுவாசத்தை தரப்படைய ஆண்டவரை எங்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் சபைகளை ஏற்றதுக்காக நன்றி கூறுகின்றோம். அதே வேளையிலே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேரால் நாங்கள் கேட்பதை எல்லாம் தருவேன் என்று சொன்னவரே, என் பேரால் நீங்கள் தந்தையிடம் செவிகள் அவர் எல்லாம் அருள்வார் என்று சொன்னாரே. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து பேரால் நாங்கள் ஜெபித்து இந்த ஜபங்களுக்கு தர வேண்டும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளினவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றை வளர்ந்து நாங்கள் உண்மையின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரி. பிதாவோடு பரிசுத்த ஆவியோடும் இறைவனாய் என்னும் வாழ் ஆட்சி செய்தவர் நீரே.